மயிலு பண்ணதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஆழமா தங்கியிருக்குக்கா. அது எப்பவுமே மாற போறதே கிடையாது. இனி மயிலோட அவன் சேர்ந்து வாழ போறதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. அதனால மயிலுக்கும் சரவணனுக்கும் முதல்ல விவாகரத்து நடக்கட்டும். அப்புறம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். டேய், என்னடா அதுக்குள்ள அடுத்த கல்யாணத்துக்கு போயிட்ட? வேற என்னக்கா பண்ண சொல்ற? காலகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும்ல. நீ வேணா பாரு, இது எல்லாமே நடக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சரவணன் நல்லா சந்தோஷமா இருப்பான். இருக்கணும்டா, அது மட்டும் நடந்துட்டா போதும். எல்லாம் நடக்கும்க்கா, நீ தைரியமா இரு. குழம்பு ஊத்து. என்ன நீ பாட்டுக்கு இம்புட்டு குழம்பு ஊத்திட்ட? டேய், நீ தானடா ஊத்த சொன்ன. கொஞ்சமா ஊத்த சொன்ன, நீ பாட்டுக்கு நிறைய ஊத்திட்டியே. என்ன பண்ணலாம்? சரி சரி, கொஞ்சம் சோத்த போட. ஷோ, சரி இரு, சாதம் போடுறேன். இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு கரண்டி கொஞ்சம். ஏண்டா, உன் பொண்டாட்டி தான் கர்ப்பமா இருக்கா, அவ நிறைய சாப்பிட்டாலும் அர்த்தம் இருக்கு. நீ என்னடா சட்டி சட்டியா சோறு திங்கிற? அத கேளுங்க, அங்கேயும் இதே கதை தான், தின்னுக்கிட்டே இருக்காரு. அத ஏன்க்கா கேக்குற? ஸ்ட்ரெஸ்ஸுக்கா, ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். உனக்கு என்னப்பா அப்படி ஸ்ட்ரெஸ்? எனக்கா ஸ்ட்ரெஸ் இல்ல. இங்க சரவணனோட வாழ்க்கை பிரச்சனை. அங்க என்னடானா என் 2 அண்ணனுங்களும் சரியாவே பேசிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம 2 அண்ணிகளும் சரியாவே பேசிக்கிறது கிடையாது. ஆத்தா, அது வேற மாதிரி சோகத்திலேயே இருக்கு. குமார் பையன் வேற ஒரு மார்க்கமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கக்கா. இவங்கள பத்தி எல்லாமே யோசிக்கணுமே. இதுக்கு மத்தியில கடன் ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்கான்ல, அதை பத்தியும் நான் யோசிக்கணும். அப்புறம் இதோ என் பொண்டாட்டி சுகன்யாவை பத்தி யோசிக்கணும், பிறக்க போற குழந்தைய பத்தி யோசிக்கணும். அப்பப்பப்பப்பா, போதும் போதும் போதும்டா, உன் லிஸ்ட் போயிட்டே இருக்கு. ஆமாக்கா, ஆமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். இது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குக்கா. அதான் அத சாப்பாட்டுல ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்றேன். இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாடா? இப்போதைக்கு இது போதுங்கக்கா. சரி சரி, சாப்பிடு. நல்லா சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோ. ஏது இந்த பணம்? அது என்னோட சேவிங்ஸ் பணம் மீனா. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தான் கேக்குறேன். அதான் சொல்லிட்டேனே, நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது. மீனா, மீனா, மீனா. அக்கா, என்ன தூக்கமா? ஆஹா இல்ல. இது எல்லாத்துலயுமே ஒரு காப்பி இருக்கு, அதுல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபைலை நீ தான் பாத்தியா மீனா? ஆமா, நான் தான் பார்த்தேன். எல்லாம் ஓகேவா இருக்கா? ஓகேவா தான் இருக்கு. அதனால தான் மேடம் கிட்ட சைன் வாங்க அமிச்சேன். அப்ரூவல்கான எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லையே மீனா. பட்டா கூட இல்ல. மேடம் திட்டுறாங்க. ஆமா, இல்ல. என்ன மீனா, சரியா பார்க்கலையா? நான் நல்லா தான் பார்த்தேன். உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். காலையில இருந்து பார்க்கறேன், நீ ஒரு மாதிரியாவே இருக்கியே. ஒன்றும் இல்லை. சரி சரி, மறுபடியும் இது ஒரு தடவை பார்த்துட்டு மேடம் கிட்ட கொடுத்துரு. சரி. நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது. புருஷன் பணத்தை சேவ் பண்ணி வச்சா நீ சந்தோஷம் தான் படணும் மீனா. நீ இப்படி நோண்டி நோண்டி கேள்வியா கேட்டுட்டு இருக்க.
மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேன் மாமா. வேலையில் ஏதாவது இருந்தீங்களா? தொந்தரவு பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒரு தொந்தரவும் இல்லை மாப்பிள்ள. இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன். ஓ, மீனா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மாமா. சரி சரி. மாப்பிள்ள, என்னை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வந்து பேச வேண்டியது தானே? எதுக்கு வெளியில் எங்கேயாச்சும் பேசணும்னு சொன்னீங்க? அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது வீட்டில் வச்சு சொன்னால் சரியாக வராதுங்க மாமா. அதே. என்ன விஷயம் மாப்பிள்ள, சொல்லுங்க. அது மாமா, மாப்பிள்ள எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க. உங்களுக்கு மீனாவுக்கு எதுவும் சண்டையா? இது வரைக்கும் எந்த பெரிய சண்டையும் இல்லை. ஆனால் இனிமே வந்துடும் போல இருக்கு. புரியலையே மாப்பிள்ள. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபீஸில் நான் பணம் வாங்க ஆரம்பித்தேன்லங்க மாமா. ஆமாம், அதனால் என்ன? அந்த பணத்தை எல்லாத்தையுமே பீரோவில் வச்சுருந்தேன். அதை மீனா பார்த்துட்டா. மீனா பணத்தை பார்த்துட்டு இந்த பணம் எப்படி வச்சு என்ன ஏதுன்னு விவரம் கேட்டாளா? ஆமாம் மாமா. அது என்னோட சேவிங்ஸ்ன்னு சொல்லி இப்போதைக்கு சமாளித்து வச்சேன். ஆனால் அவள் அதை நம்பியிருப்பான்னு எனக்கு தோணலை. கண்டிப்பாக மீனா நம்பியிருக்காது. என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? நான் லஞ்சம்லாம் வாங்குவேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருந்தா நானே நம்பியிருக்க மாட்டேங்க மாமா. மீனாலாம் சுத்தம். அவள் என் மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. நான் லஞ்சம் வாங்குறேன்னு தெரிஞ்சா அவளால் ஏற்றுக்கவே முடியாது, தாங்கவே முடியாதுங்க மாமா. என்ன மாப்பிள்ள நீங்கள், இது சாதாரணமான சின்ன விஷயம். ஊர் உலகத்தில் யாரும் செய்யாததையா நீங்கள் செய்கிறீங்க? என்னமோ கொலபாதகத்தை செஞ்சது போல் இப்படி பயப்படுறீங்க. பயமாக இருக்குங்க மாமா. என்ன பயம் மாப்பிள்ள? அதான் சொன்னேனேங்க மாமா, மீனாவுக்கு என்னை பற்றி தெரிஞ்சா அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா? மீனாவெல்லாம் விடுங்க மாப்பிள்ள. உங்களுக்கு பணம் வாங்குறதுல பயம் இருக்கா? இனிமேல் இதை போல் பணம் வாங்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணுதா?